ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நாம் பிறப்பதற்கு முன்பே, உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை குறித்து, நம் பாடுகளை குறித்து, நாம் இன்று படும் துன்பங்களை, இந்த வயதில் நாம் படும் துன்பங்களை எல்லாம் அவர் ஆதியிலேயே அறிந்து வைத்து அதற்குரிய பதிலையும் எழுதி தீர்க்க தரிசன புஸ்தகமாக நம் கைகளில் கொடுத்திருக்கிறார். நாம் துன்பப்படும் பொழுது இதை எடுத்து படிக்கிறோம். படிக்கிற காலம் இது, எழுதப்பட்ட காலம் அது. எதை குறித்து? நம்மை குறித்து. இப்படிப்பட்ட அற்புதமான வேதம் இது. கர்த்தருடைய செயல்கள் எவ்வளவு அற்புதமானவை, எவ்வளவு மகத்துவமானவை. இன்று நாம் படிக்கும் கண்ணீரை அவர் அன்றே அறிந்து வைத்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக. எவ்வளவு நல்ல தகப்பன் அவர். அவர் எவ்வளவு வல்லமை உடையவர். அவர் செயல்கள் எவ்வளவு மகத்துவமானவைகள், அற்புதமானவைகள். சொல்லவும் நினைக்கவும் நம்மால் முடியுமா? ஆராய்ந்து அறிய முடியுமா? எதை கொண்டு வந்து எப்பொழுது எப்படி முடிப்பார் என்று யாருக்கும் தெரியாது. பூரண ஞானமுள்ளவர் அல்லவா அவர். அவர் செயல்கள் அற்புதமானது. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் வரை. கர்த்தருடைய வருகையின் போது இந்த பூமியில் எப்பொழுது நியாயத்தீர்ப்பு நடக்கும், என்னவெல்லாம் நடக்கும் என்று கடந்த செய்தியில் பார்த்தோம். கர்த்தருடைய வருகைக்கு பின்பாக, இந்த நியாய தீர்ப்புகள் எல்லாம் முடிந்த பின்பாக பூமியில் சந்தோஷம் உண்டாகும். மிகுந்த ஒரு செழிப்பான காலம் வரும். கர்த்தருடைய ஆளுகை செய்யப்படும் காலம். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், அதாவது இதுவரைக்கும் மரித்த இரத்த சாட்சிகளும், கர்த்தரால் உயிரோடு எழுப்பப்பட்ட மனிதர்கள் பரிசுத்தவான்களும், எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களும் கர்த்தருடைய 2ஆம் வருகையில் கூட வருவார்கள். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இவர்களும் தேவதூதர்களுமாய் இறங்கி வருவார்கள். அப்படி வரும் பொழுது இந்த பூமி இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகளால் சுத்திகரிக்கப்பட்டு துன்மார்க்கரும் பொல்லாத ஆவிகளும் அழிக்கப்பட்டு போவார்கள். இதெல்லாம் அழிந்து போகும். பொல்லாத ஆவிகள் ஒன்று கூட இருக்காது. எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். பொல்லாத ஆவிகளின் அரண்கள், வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற எல்லாவித பொல்லாத ஆவிகளும் அழிக்கப்பட்டு பாதாளத்தில் அடைக்கப்பட்டு போகும். இப்படி இருக்கும் பொழுது பூமியில் வந்து ஆண்டவர் மிச்சம் இருக்கிற ஜனங்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், வந்த பரிசுத்தவான்கள் ஆளுகை செய்வார்கள். அதாவது ரட்சிக்கப்படாமல் பூமியில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய முத்திரையை, பொல்லாத அந்தி கிறிஸ்துவின் முத்திரையான 666 என்ற எண்ணையும் அந்த சிப்பையும் வைத்துக் கொள்ளாமலும், அந்த 666 என்ற எண் தங்களுடைய வலது கையிலோ நெற்றியிலோ போட்டுக் கொள்ளாமலும் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருந்த பரிசுத்தவான்களும் இந்த பூமியில் இருப்பார்கள். அதே போல ரட்சிக்கப்படாத மனிதர்கள், முத்திரை எடுக்காதவர்கள் தான். முத்திரை போட்டவர்கள் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். அந்தி கிறிஸ்துவின் முத்திரை போடப்பட்ட ஒருவரும் இருக்க மாட்டார்கள். எல்லோரும் அழிக்கப்பட்டு போவார்கள். முத்திரை போடாத ஜனங்கள் இருப்பார்கள். அறியாத மனிதர்கள், கர்த்தரை அறியாதவர்களும் இந்த பூமியில் இருப்பார்கள். பரிசுத்தவான்கள் மட்டுமல்ல. இப்படி இருக்கிற ஜனங்களின் மத்தியில் பரலோகத்தில் இருந்து கர்த்தருடன் வந்த பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் வந்து ஆளுகை செய்வார்கள். அவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் போதித்து ஜனங்களை நீதியின் பாதையில் நடத்தி உலகெங்கும் ஆளுகை செய்வார்கள். கர்த்தரே நீதிபதியாய், சர்வலோகத்தின் அதிபதியாய், ராஜாதி ராஜாவாய் இருந்து அவர்களை கட்டளையிட்டு இந்த உலகம் முழுவதையும், இந்த பூமி முழுவதையும் ஆளுகை செய்வார். கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்களை அந்தந்த நிலப்பகுதிகளை, அந்தந்த தேசத்தை, அந்தந்த நிலப்பகுதிகளை ஆளுகை செய்வார்கள். இப்படியாக நடக்கும். அந்த காலம் பொற்காலமாய் இருக்கும். பொற்காலம் என்று ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. மிகுந்த சந்தோஷம் உண்டான காலமாய் இருக்கும். நீதி எங்கும் தரித்திருக்கும், நியாயம் நிலைத்திருக்கும். அப்படிப்பட்ட காலமாய் இருக்கும். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து, கடுவெளி செழித்து புஷ்பத்தை போல பூக்கும். பூஞ்சோலை போல வனாந்தரமாய், பலனற்ற நிலமாய் இருந்த இடங்கள் எல்லாம் பூஞ்சோலையாக மாறும். செழிப்பான நிலமாக, மண் நிலமாக, நல்ல ஒரு வயல் நிலம் போல மாறும். இயற்கை அழகாகும், செழிப்பாகும். இயற்கை செழித்து மிகவும் அருமையாக வளர்ந்து ஆனந்த களிப்புடன் பாடும். பூமி எங்கும் செழிப்புண்டாயிருக்கும். லெபனான், கர்மேல், சாரோன் போன்ற இடங்களைப் போல பூமி எங்கும் செழிப்புண்டாயிருக்கும்.
பூமி எங்கும் கர்த்தருடைய மகிமையையும் அவருடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். கர்த்தருடைய மகிமை எங்கும் விளங்கும். அப்படி என்றால் அவருடைய செயல்கள் எங்கும் நிறைந்திருக்கும். கர்த்தருடைய செயல்கள் பரிசுத்தம் உண்டாயிருக்கும். நீதி நியாயங்கள் நடப்பிக்கப்படும் உலகில் எல்லா பகுதிகளிலும். இப்படியெல்லாம் காரியம் நடக்கும் என்று ஜனங்களுக்கு சொல்லுங்கள். இப்பொழுது நமக்கு நாம் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு காலம் வருகிறது என்று நாம் சொல்ல வேண்டும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் இப்பொழுது அநேகம் துன்பங்களையும் பாடுகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உலகெங்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு விதத்தில் துன்பப்பட்டு கொண்டுதான் இருப்பார்கள். பரிசுத்தவான்கள் என்றால் அவர்களுக்கு துன்பம் வந்து கொண்டுதான் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நாம் தைரியமா இருப்போம். பலப்பட வேண்டும், திடப்பட வேண்டும். கர்த்தர் வருகிறார். இப்படிப்பட்ட நல்ல காலத்தை ஏற்படுத்தும்படியாக கர்த்தர் வரப்போகிறார். அதனால் பலப்படுவோம். இந்த செய்தியை கேட்கும் போது நம் மனம் பூரிக்கிறது. அதாவது நம்முடைய துன்பத்தை எல்லாம் போக்குவதற்கு நாம் பட்ட பாடுகளுக்கு ஒரு பதில் கிடைக்கிறது என்று சொல்லும் பொழுது அது மிகுந்த சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும். இத்தனை துன்பங்களை அனுபவித்திருக்கோம், எத்தனை பாடுகளை அனுபவித்திருக்கிறோம், நமக்கு ஒரு நல்லது நடக்கும் என்று சொல்லும் பொழுது அது மிகுந்த சந்தோஷமா இருக்கும். அப்படிப்பட்ட நாட்கள் வருகிறது. பலம் அடைங்கள், சோர்ந்து போகாமல் திடப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த செய்தியை சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். மனம் பதறுகிறவர்களை பார்த்து வருகிற துன்பத்தினாலும் துயரத்தினாலும் பேரழிவுகளினாலும், அதாவது துன்மார்க்கர் நமக்கு செய்கிற கொடுமைகளினால் மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் நம்மை நடுங்க பண்ணுகிறது, பயமுறுத்துகிறது, என்ன நடக்குமோ என்று தவிக்கும் நிலை வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், தைரியமா இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் வரப்போகிறார். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருகிறார். நமக்கு நீதியை சரி கட்ட நாம் நீதிமான்களாய் கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ்கிறோம். எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் நமக்கு கொடுமை நடக்குகிறது. பரிசுத்தவான்கள் உலகெங்கும் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். திருச்சபையில் ஆராதனை செய்கிறவர்கள் கொலைகாரர்கள் சுற்றி திரிகிறார்கள். ஆராதனை செய்வதை பாவம் என்று மனிதர்களை கொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையெல்லாம் ஏற்படும் பொழுது, இதையெல்லாம் கேள்விப்படும் போது கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்கிறோம்? கலங்குகிறோம், பயம் வருகிறது, கலக்கம் வருகிறது, நடுங்குகிறோம். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை தைரியப்படுத்துகிறார். அவர் வருகிறார். அவர் நீதியை சரி கட்டவும் அவர்களுக்கு பதில் அளிக்கவும், துன்மார்க்கருக்கு பதில் அளிக்க கர்த்தர் வருகிறார். நமக்காக பரிந்து பேச, நமக்காக நியாயம் தீர்க்க, என் பிள்ளைகளையா நீங்கள் துன்பப்படுத்துகிறீர்கள் என்று கேள்வி கேட்டு அவர்களை அழித்து போட இதோ கர்த்தர் வருகிறார். சந்தோஷமா இருப்போம், தைரியமா இருப்போம். மனம் சோர்ந்து போக கூடாது. கிறிஸ்தவர்களை பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இவை. நாம் தைரியமாக பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும். பரிசுத்தத்தை பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை காக்க இதோ வருகிறார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேதவசனம் சொல்லுகிறது. நாம் இன்று படும் பாடுகளுக்கு கர்த்தர் 2500 வருடங்களுக்கு முன்பே நமக்கு பேசி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய், அந்த ஐயா மூலமாக, தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். என் ஜனங்கள் கடைசி காலத்தில் இப்படியெல்லாம் துன்பப்படுகிற போகிறார்கள். இப்பொழுதே அந்த செய்திகளை எல்லாம் எழுதி வையுங்கள் என்று ஐயா தீர்க்கதரிசி ஐயாவுக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அன்றே அவர் எழுதி வைத்திருக்கிறார். அன்றே கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார் நாம் படும் பாடுகளை. நம் வயது என்ன? நாம் பிறப்பதற்கு முன்பே, உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை குறித்து, நம் பாடுகளை குறித்து, நாம் இன்று படும் துன்பங்களை, இந்த வயதில் நாம் படும் துன்பங்களை எல்லாம் அவர் ஆதியிலேயே அறிந்து வைத்து அதற்குரிய பதிலையும் எழுதி தீர்க்க தரிசன புஸ்தகமாக நம் கைகளில் கொடுத்திருக்கிறார். நாம் துன்பப்படும் பொழுது இதை எடுத்து படிக்கிறோம். படிக்கிற காலம் இது, எழுதப்பட்ட காலம் அது. எதை குறித்து? நம்மை குறித்து. இப்படிப்பட்ட அற்புதமான வேதம் இது. கர்த்தருடைய செயல்கள் எவ்வளவு அற்புதமானவை, எவ்வளவு மகத்துவமானவை. இன்று நாம் வடிக்கும் கண்ணீரை அவர் அன்றே அறிந்து வைத்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக. எவ்வளவு நல்ல தகப்பன் அவர். அவர் எவ்வளவு வல்லமை உடையவர். அவர் செயல்கள் எவ்வளவு மகத்துவமானவைகள், அற்புதமானவைகள். சொல்லவும் நினைக்கவும் நம்மால் முடியுமா? ஆராய்ந்து அறிய முடியுமா? எதை கொண்டு வந்து எப்பொழுது எப்படி முடிப்பார் என்று யாருக்கும் தெரியாது. பூரண ஞானமுள்ளவர் அல்லவா அவர். அவர் செயல்கள் அற்புதமானது. அப்பொழுது
பார்வையற்றவர்கள் கண்கள் திறக்கப்படுமா? காது கேளாதவர்களின் மாற்றுத்திறனாளிகளின் செவிகள் திறக்கப்படுமா? கால் இல்லாமல் நடக்க முடியாமல் இருப்பவர்கள் துள்ளி குதித்து மான் போல ஓடுவார்களாம். கால் வந்துவிடும் அவர்களுக்கு. பேச முடியாதவர்கள் பேசுவார்களாம். இப்படியெல்லாம் நடக்க போகிறது. ஆண்டவருடைய முதல் வருகையிலே இப்படி நடந்தது. இனியும் இப்படியெல்லாம் நடக்க போகிறது. வனாந்திரத்திலே தண்ணீரும், கடும் வெளியிலே ஆறுகளும் ஓடும். வனாந்திரம், பாலைவனம், எந்த விளைச்சலும் விளையாத நிலம் என்று நாம் நினைக்கிற இடங்களில் எல்லாம் செழிப்பான வயல்வெளியாகும், பூத்தோட்டமாய் மாறும். அப்படியாக கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய 2ஆம் வருகையில் 1000 வருட அரசாட்சியில் இப்படியெல்லாம் நடக்கும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாய் மாறும். வெறும் தரையாக இருக்கிற இடம் ஆற்றை போல, அதாவது குளம் போல, அப்படி செழிப்பான நீர்வளம் பொருந்திய இடமாய் மாறும். வலு சர்ப்பங்கள் தங்கி இருந்த இடம் அப்படி என்றால் பொல்லாத சாத்தானின் ஆளுகையில் இருந்த இடங்களும், இயற்கையின்படி அதாவது பாழடைந்த இடங்களில்தான் பாம்புகள் போன்ற பூச்சிகள் எல்லாம், விஷப்பூச்சிகள் தங்கி இருக்கும். அப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் செழிப்பான இடமாக, நல்ல இடமாக மாறும். ஒரு நல்ல காலம். இந்த பூமியும் செழிப்பாகும், தேசங்கள் செழிப்பாகும், எங்கும் நன்மை நடக்கும், நீதி வாழும். அப்படிப்பட்ட காலத்தை ஆண்டவர் உண்டாக்க போகிறார். அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும். அது பரிசுத்த வழி என்று சொல்லப்படும். பெரும் பாதையான வழி. இது வழி என்று சொல்லும் பொழுது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார் வெளிப்படையாகவே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. அவரே வழியாய் இருக்கிறார். நம் வாழ்க்கையின் வழி அவர்தான். அவர் வார்த்தையாய் இருக்கிறார், நமக்கு வழியாய் இருக்கிறார். அவரே தேவனாய் இருக்கிறார். அவரை பற்றி கொண்டு, அவரை அண்டிக் கொண்டு, அவரிடம் சேர்ந்து கொண்டு, அவர் நிழலில் ஒதுங்கிக் கொண்டு, அவர் சொல்லும் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு கீழ்ப்படிந்து நடப்பதே நமக்கு நன்மையாயிருக்கும். அதுவே சிறந்த வழி. ஞானம் உள்ளவர்கள் செய்கிற காரியம் இது. கர்த்தரை அண்டிக் கொண்டால் எந்த காலத்திலும் நாம் பாதுகாக்கப்படுவோம். இவ்வுலக வாழ்க்கையிலும் நித்திய ஜீவனிலும் பாதுகாக்கப்படுவோம். அந்த பாதையில் நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் கெட்டு போவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதையில் நடக்கிறவர்கள் அறிவில்லாதவர்களா இருக்கலாம், அதிகம் படிக்காதவர்களா இருக்கலாம், திறமை இல்லாதவர்களா இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் கெட்டு போக மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கென்று அறிவில்லாமல் இருக்கலாம், திறமை இல்லாதவர்களா இருக்கலாம். ஆனால் எல்லாம் அறிந்தவர், சகல வல்லமையும் உடைய ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி கொண்டு போகிறார். அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் போதும். நமக்கு அதிக ஞானம் இல்லை, அதிக அறிவு இல்லை, அதிக பலம் இல்லை, திறமை இல்லை, பரவாயில்லை. கர்த்தர் நம்மோடு இருந்தால் எது இல்லை என்றாலும் பரவாயில்லை, அவர் நம்மை அழைத்து சென்று விடுவார். ஒரு உதாரணம் என்னவென்றால், நாம் பெரிய பிள்ளைகளான பின்பு நாம சாலைகளில் நடந்து போவோம். சில நேரங்களில் நடந்து போகும் பொழுது எதிரில் பஸ் போன்ற வாகனங்கள் வந்தால், திடீரென்று வந்தால் நம்மை மோதுவது போல கூட சில நேரம் வரும். சில நேரங்கள் மோதியும் விடும். இப்படிப்பட்ட ஆபத்துகள் நடக்கிறது உண்டு. ஆனால் நாம் சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுது, 2-3 வயது பிள்ளைகளா இருக்கும் பொழுது யோசித்து பார்ப்போம். நாம் நம் அப்பாவின் கைகளை பிடித்துக் கொண்டு நடந்து போய் கொண்டிருப்போம். நாம் எங்கு போகிறோம் என்று நமக்கு தெரியாது. நம் தகப்பன் போகும் இடத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லுவோம். வா என்று அழைத்து போவார்கள். எங்கு போக போகிறோம் என்று தெரியாது. எந்த பாதையில் போக போகிறோம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நம் தகப்பன் கையை பிடித்துக் கொண்டு நாம நடந்து போய் கொண்டே இருப்போம். இடதுபுறம் வலதுபுறம் திரும்பி பார்த்து கொண்டு, எதை பற்றியும் சிந்தனை இல்லாமல். எதிரில் வாகனங்கள் வரலாம், எது வந்தாலும், கார் வரலாம், எது வந்தாலும் நாம எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். நம் தகப்பன் கரங்களை மட்டும் பிடித்துக் கொண்டு நாம் போய்கொண்டே இருப்போம். நமக்கு எந்த துன்பமும் வராது. நாம் பாதுகாப்பாக, முழு பாதுகாப்பாக போய் சேர்ந்து விடுவோம். நமக்கு தான் ஒன்றும் தெரியாது. நம்மால் தான் சரியாக நடந்து போக முடியாது. ஆனாலும் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். ஏன்? நம் தகப்பன் நம்மை பாதுகாக்கிறார். நாம் பாதுகாப்பாக தான் இருக்கிறோம். அதே போலதான் பெரியவர்களாய் வளர்ந்து விட்டோம் என்று நினைக்காமல், நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னது போல, சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களே அதனுள் பிரவேசிப்பார்கள் என்று
கர்த்தரே சொல்லி இருக்கிறார் தம் திருவாய் மலர்ந்து. அப்படி இருக்க நாமும் சிறு பிள்ளையாக நம் மனதில் எப்பொழுதும் பெரியவர்கள் என்ற எண்ணம் வேண்டாம். நாமும் சிறு பிள்ளைகள் தான். அவர் நம் தகப்பனாய் இருக்கிறார். நாம் சிறு பிள்ளைகள் தான், எப்பொழுதும் நாம் சிறு பிள்ளைகள் தான் என்ற எண்ணம் நமக்கு இருக்கட்டும். மனிதர்கள் சாதாரணமானவர்கள், பெரியவர்கள் என்ற எண்ணமே நம் மனதிற்குள் இருக்கக்கூடாது. சிறு பிள்ளையை போல இருந்தால் சந்தோஷமா இருக்கலாம், நிம்மதியாய் இருக்கலாம், பரிசுத்தமாய் இருக்கலாம், கர்த்தருடைய ராஜ்யத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம். பெரியவர்கள் என்ற எண்ணமே தவறு. நாம் பெரியவர்கள் இல்லை, சிறு பிள்ளைகள் தான். சிறு பிள்ளையை போல கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எனக்கு எல்லாம் தெரியும் என்று நாம யோசித்து முடிவெடுக்கிறோம். ஏன்? நாம் பெரியவர்கள் என்ற எண்ணம் இருக்கும் பொழுது அந்த எண்ணத்தை தூக்கி எறிந்து விட்டு நாம் சிறு பிள்ளைகள், நமக்கு தெரியாது இவ்வுலகம் எப்படிப்பட்டது என்று தெரியாது. 6000 வருடமாக இருக்கிறது. நமக்கு என்ன தெரியும்? எப்படி வாழ்ந்தோம், எப்படி என்னென்ன எந்தெந்த இடத்தில் எப்படி இருக்கிறது, எந்த சமுதாயம் எப்படி இருக்கிறது, எந்த ஊர் எப்படி இருக்கிறது, எந்த இடம் எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. போய் பார்த்து தெரிந்து கொண்ட விஷயங்கள் கொஞ்சம் தான் நம் வாழ்நாளில். அதனால் ஒன்றும் தெரியாது என்ற மனநிலையிலேயே நாம் இருப்பது நல்லது. அப்பா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று தினமும் ஜெபித்து கர்த்தரிடம் கேட்டு அதன்படி நாம் நடக்கும் பொழுது ஞானமும் தேவையில்லை, வல்லமையும் தேவையில்லை, திறமையும் தேவையில்லை. அவர்தான் நம் கூட இருந்து வழி நடத்துகிறார். சொல்வதை கேட்கிறோம். வெற்றியுடன் வாழ்ந்து கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். இன்று அநேக மனிதர்களுக்கு ஏற்படுகிற பெரிய பிரச்சனை, சமுதாயம் உலகெங்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை டென்ஷன், பிபி, பலவித நோய்கள். டென்ஷன் என்று மன உளைச்சல். இதனால் பலர் பலவிதமாய் பாதிக்கப்படுகிறார்கள். அநேகம் பேர் பாதிக்கப்படுகிறார்கள். காரணம் என்ன? தங்கள் வாழ்க்கையை தாங்களே முடிவு செய்வது, எல்லாவற்றையும் குழப்பிக் கொள்வது. இது தவறல்லவா? எல்லாம் எனக்கு தெரியும் என்ற மனநிலை, நான் படித்து விட்டேன், நான் பெரிய அதிகாரி, எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மனநிலையில் இருந்தால் மன உளைச்சல் அடைந்து நோயாளியாக தான் மாற வேண்டும். நான் சிறு பிள்ளை, கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை செய்கிறேன் என்று கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் நம் மூளைக்கு வேலை இல்லை, கீழ்ப்படிதல் மட்டும்தான். கர்த்தர் சொன்ன காரியத்தை கேட்டு அருமையாக செய்து நிம்மதியா இருக்கலாம். வீணாக போட்டு நம் மனதை கெடுத்து, உடலை கெடுத்து, வாழ்க்கையை சீரழித்து கர்த்தருடைய ராஜ்யத்தை இழந்து போகக்கூடாது. புரிந்து கொள்வோம். தேவையற்ற மன உளைச்சல்களை விட்டு விடுவோம். மன உளைச்சல் என்பதை என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று தெரியாத நிலையில்தான் வருகிறது. யோசித்து பார்ப்போம். எப்பொழுது குழப்பம் வரும்? எந்த முடிவும் எடுக்க முடியாத நிலை. அப்படி என்றால் எது நல்லது என்று தெரியவில்லை. ஏன் தெரியாமல் இருக்கிறது? வேத புஸ்தகம் தான் வாழ்க்கை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறதே. அதை நாம் படிக்காததினால் நமக்கு தெரியவில்லை. அதை எடுத்து வாசித்தால் கர்த்தர் இந்த உலகத்தில் வாழும் வாழ்க்கைக்கு சரியான முறைகள் எல்லாவற்றையும், எந்த சூழ்நிலையில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்ற எல்லா காரியங்களும் இங்க இருக்கிறது. நம் வாழ்க்கையில் எடுக்கும் முடிவுகள் சரியானது எது, தவறானது எது என்பதை குறித்து தெளிவான விளக்கங்கள் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் தினமும் 1 மணி நேரமாவது குறைந்தபட்சம், ஓய்வு நாட்களில் அதிக நேரம் படிக்கலாம். இப்படியாக நாம் படித்துக் கொண்டு இருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால், ஒரு வருடத்தில் நாம் 1 முறை படித்து முடிக்கலாம். ஒவ்வொரு வருடமும் இப்படி படிக்க தொடங்கினால் 12 வயதிற்குள்ளேயே நாம் வேதாகமத்தை படித்து விட வேண்டும். அப்படி படித்திருந்தால் நம்மால் சுலபமாக நம் வாழ்க்கையை வாழ முடியும். வாழ்க்கை சுலபமாகவும் மிக சரியாகவும் இருக்கும். முக்கியமான காரியம், பைபிளை தினமும் 1 மணி நேரம், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் தொடர்ச்சியாக வரிசையாக நாம் படித்து கொண்டு வந்தால் ஒரு வருடத்தில் படித்து முடிக்கலாம். ஒரு நாளைக்கு 4 முதல் 5 அதிகாரங்கள் படிக்கலாம். ஓய்வு நாட்களில் அதிக நேரத்தை நாம் செலவு செய்யலாம் வேதாகமத்தை தியானிப்பதற்கு. இப்படி செய்து வந்தால் ஒரு வருடத்தில் 1 முறை படிக்கலாம். ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் ஒவ்வொரு விதமான பொருள் புரியும் வேதாகமத்தில். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 1 முறை படித்து விட்டால் எனக்கு தெரிந்தது என்று நினைக்க கூடாது. பல முறை, 100 முறை படித்தாலும் இன்னும் கற்றுக்கொள்ள இன்னொரு பரிமாணம் இருக்கும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பரிமாணத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்படி நாம் படிக்க தொடங்கும் போது ஒவ்வொரு முறையும் நாம் ஒரு முறை குளிப்பது போல, நம் ஆத்துமா ஒரு முறையும் குளிப்பது போல சுத்திகரிக்கப்படும். ஒவ்வொரு முறை வேத வசனத்தை நாம் பைபிள் முழுவதையும் படித்து முடித்தால் ஒரு மிகப்பெரிய சுத்திகரிப்பு உண்டாகும். நம் ஆத்துமா பரிசுத்தமாகும். ஒரு முறை குளித்தால் நம்ம எவ்வளவு சுத்தமாய் இருப்போம். 2 முறை, 3 முறை, 4 முறை என்றால் எவ்வளவு பரிசுத்தமாகிக் கொண்டே வரும் அல்லவா? ஒரு துணியையே நாம் துவைத்தால்
அது போல நம்ம ஆத்துமா கழுவப்படும். நம்மிடத்தில் இருக்கிற துர்க்குணங்கள் அகற்றப்படும். பரிசுத்தம் உண்டாகும். அப்படி பரிசுத்தம் உண்டாகும் பொழுது கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நாம் உருவாவோம். கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். அவருடைய ராஜ்யத்திற்குள் போவதற்கு நாம் தகுதி அடைவோம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருப்பார். அவர் பிரியம் நமக்கு கிடைத்தால்தான் நாம் அங்கு போக முடியும். இப்படி வேதாகமத்தை வசனத்தினால் நாம் நம் இருதயத்தை கழுவினால் ஒழிய, பைபிள் வசனத்தினால் நம் இருதயம் கழுவப்பட்டால் ஒழிய, சுத்திகரிக்கப்பட்டால் ஒழிய நாம் பரலோகத்திற்கு போக முடியாது. வசனம் எப்படி கழுவும் என்றால், வசனத்தை படிக்கும் பொழுது வேத வசனம் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருவார். அவர் வார்த்தையாய் இருக்கிறார், வார்த்தை ஆவியாய் இருக்கிறார். அவர் நமக்குள் பிரவேசித்து நம் மனதில் இருக்கிற எல்லா துர்க்குணங்களையும் அகற்றி போட்டு நம் ஆவியில் இருக்கிற எல்லா கெட்ட விஷயங்களையும் எடுத்து போட்டு சுத்திகரிப்பார். இப்படி நாம் நம்மை செய்து கொள்ளும் பொழுது பரிசுத்தம் அடைவோம். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போய் சேர்ந்து பரலோகத்தில் வாழும் தகுதி நமக்கு தேவை. அதை பெற்றுக்கொள்வோம். பரலோகம் பரிசுத்தமான இடம், பரிசுத்தர் வாசம் செய்யும் இடம். நித்திய ஜீவனில் பரிசுத்தர்கள் மட்டுமே அங்கு தங்கி இருக்க முடியும். அங்கு போய் இருக்க வேண்டும் என்றால் அதற்கேற்ற பரிசுத்தம் நமக்கு இங்கே உண்டாக வேண்டும். அதற்கான ஆயத்தம் இங்கு செய்யப்பட வேண்டும். நம்முடைய கடைசி நாள், இவ்வுலக வாழ்க்கையின் கடைசி நாளில் மரணம் அல்ல. ஏனென்றால் தேவ பிள்ளைகளுக்கு மரணம் என்பது தூங்கி எழுவது போலதான். மீண்டும் உயிரோடு நாம் எழும்ப போகிறோம். அதனால் இந்த பூமியில் வாழ்கிற கடைசி நாளுக்குள் நாம் பரலோகம் போவதற்கு முன்பாகவே நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நமக்குள் வர வேண்டும். அது என்ன என்று தெரியாது. நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்தால் அவரே அதை உண்டாக்குவார். நாம் அதை புரிந்து கொண்டு செயல்படுவோம். தினந்தோறும் வேத வசனத்தினால் நம்மை நாம் கழுவிக் கொள்வோம். நம் வாழ்க்கை என்பது அன்றாட காரியங்களையே செய்து கொண்டிராமல் நாம் நித்திய ஜீவனுக்கு போவதற்கு ஆயத்தப்படுவதற்கும் நாம் தினந்தோறும் வேலை செய்ய வேண்டும். அதாவது ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்கிறார் என்றால் அவர் என்றாவது ஒரு நாள் போய் கிரிக்கெட் விளையாடுவார். வருடத்தில் ஒரு சில நாட்கள் தான் விளையாடலாம். ஆனால் தினந்தோறும் அவர்கள் பயிற்சி எடுப்பார்கள். தினந்தோறும் அதற்கேற்ற ஆயத்தங்களை செய்வார்கள். அது போல நாமும் நித்திய ஜீவனுக்கு போய் சேர்வதற்கு தினந்தோறும் ஆயத்தப்பட வேண்டும். தினந்தோறும் வேத வசனங்களால் நாம் கழுவப்பட வேண்டும். வேத வாசிப்பும் ஜெபமும் அவசியம். ஜெபிக்கிறோம் என்று நம்முடைய வேண்டுதல்களை மட்டும் சொல்லிக் கொண்டிராமல் வேண்டுதலையும் செய்ய வேண்டும். வேத வசனத்தினால் நாம் அதிகம் கழுவப்பட வேண்டும். நாம் சுத்திகரிக்கப்பட்டால் தான். அக்கிரமக்காரர்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அக்கிரமம் செய்து கொண்டு தினந்தோறும் ஜெபிக்கிறேன் என்று 1 மணி நேரம் அமர்ந்திருந்தால் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு விட மாட்டார். நம் வாயில் வந்ததையெல்லாம் பேசிக் கொண்டிருந்தால். ஜெபம் என்பது பரிசுத்த இருதயத்திலிருந்து வர வேண்டும். கீழ்ப்படியும் மனம் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் எதை சொன்னாலும் கேட்கும் மனம் நமக்கு இருந்தால்தான் அப்படிப்பட்டவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். நாம் கீழ்ப்படியும் மனம் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல், என் அக்கிரமத்திலே நான் வாழ்வேன், எனக்கு வேண்டியது எல்லாம் தாரும் என்று ஆண்டவரை கேட்கக்கூடாது. அவர் என்ன ஏடிஎம் மிஷினா? இல்லை அல்லவா? அவர் நம்மிடம் பாதிப்பை ஏற்படுத்துவார். நல்ல பாதிப்பை, பரிசுத்தத்தை உண்டாக்குவார். அதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். பரலோகத்திற்கு போவதற்கு அதிக ஞானமோ, திறமையோ, வல்லமையோ, மிகப்பெரிய படிப்பறிவோ இப்படியெல்லாம் தேவையில்லை. ஆனால் பரிசுத்தம் தேவை. அசுத்தம் இல்லாமல் இருக்க வேண்டும். நம் மனம் துர்க்குணங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். கெட்ட எண்ணங்கள், கெட்ட குணங்கள் இருக்கக்கூடாது. நம் குணங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும். நற்குணசாலியா இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் கனிகளில் ஒன்று நற்குணம். அந்த 9 கனிகளும் நமக்குள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் பரலோகத்திற்கு போக முடியும். அப்படி பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தான் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவரால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தான் மீட்கப்பட்டவர்கள். நாம் தான் அவர்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள். அப்படிப்பட்ட மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். சீயோன் என்பது இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தேசம், ஒரு இடமாய் இருந்தாலும் இந்த சீயோன் என்று குறிப்பிடப்படுவது கர்த்தரிடத்தில் வந்து சேருவார்கள், நித்திய ஜீவனுக்கு வந்து சேருவார்கள் என்பது பொருள். கர்த்தரோடு சேர்ந்திருக்க போகிறோம். நித்தியமாக, நிரந்தரமாக, கொஞ்ச நாள் அல்ல, நிரந்தரமாக. அதாவது உயிர்த்தெழுதல் 2ஆம் வருகையில் நாம் அவரோடு இருக்க போகிறோம் என்று பொருள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற எல்லோருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கும்படியாக கர்த்தரிடம் வேண்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கட்டும். கர்த்தர் நம்மேல் எப்பொழுதும் ஆளுகை செய்து அவரோடு நம்மை சேர்த்து கொண்டு அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பாக்கியத்தை
நம் எல்லோருக்கும் தந்தருளுவாராக. இந்த ஆனந்தத்தை, இந்த சந்தோஷத்தை நாமும் பெறும்படியாக கர்த்தருடைய கிருபையை வாஞ்சிப்போம். நிச்சயம் ஆண்டவர் தருவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சந்தோஷம் உண்டாயிருக்கும், மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். கர்த்தரோடு சேர்ந்துகிட்டோம். கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துன்பம் இல்லை, துரோகம் இல்லை, அக்கிரமம் இல்லை, அடிமைத்தனம், கொடுமைகள் இல்லை, எதுவும் இல்லை. சந்தோஷம் மட்டுமே, மகிழ்ச்சி மட்டுமே, கர்த்தரோடு வாழும் ஆனந்த வாழ்க்கை. அது மட்டுமே நாம் அனுபவிக்க போகிறோம். அந்த நாட்களை நினைத்து பார்த்து நாம் சந்தோஷம் அடைவோம். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இவ்வாழ்க்கையில் நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிற சஞ்சலங்கள், தவிப்புகள், இன்று என்ன நடக்கும், நாளை என்ன நடக்கும், என் எதிர்காலம் எப்படி இருக்கும் போன்ற தவிப்புகள், சஞ்சலங்கள் இருக்கும். இன்று அனுபவிக்கிற துன்பங்கள் நம்மை துடிக்க வைக்கும். பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். எல்லாம் ஓடி போகும். சந்தோஷம் உண்டாகும். சஞ்சலம் எல்லாம் ஓடி போகும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிரந்தரமாய் நமக்கு கிடைக்க போகிறது. அந்த நாட்களை எண்ணி மகிழ்ந்திருப்போம், காத்திருப்போம். கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்வோம். பரிசுத்தத்தில் உறுதியாயிருப்போம். மேல் மேலும் வளருவோம். கர்த்தரை அண்டிக் கொள்வோம். அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள் நாம். அவருடைய விருப்பப்படி வாழ்ந்து அவரோடு சேர்ந்து நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.